ஆன்மநேய சகோதர சகோதரிகளுக்கு தயவான வணக்கங்கள். நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவு நம்ம திருவருட் பிரகாச வள்ளலார் அவர்களால் கூறியிருக்கின்ற 60 கேள்விகளை நம்ம தினம்தோறும் பார்த்து படித்து அறிந்து கொள்ளலாம். குழந்தைகளும் இதை அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளுமாறு நான் இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சுத்த சன்மார்க்கத்தின் முதற் சாதனமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதற் பிரிவு. ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பிறப்புகள் இருக்கும்போது இந்த மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள், அதாவது அரிது அரிது மானிடராய் பிறப்பதே அரிதுன்னு ஔவையார் சொல்கிறாங்க. அப்போ எத்தனையோ யோனி பேதங்களில் இந்த மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பிலேயே இந்த ஜென்மத்திலேயே நம்ம அடைய வேண்டிய அந்த ஆன்ம லாபம் அதை காலமுள்ள போதே, நமக்கு நேரம் இல்லைங்க, நமக்கு எப்போ இறப்பு நேரிடும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போது அதுக்குள்ள நம்ம அது என்ன, அந்த ஆன்ம லாபம் என்னன்னு நம்ம தெரிஞ்சு அதை அடைய வேண்டும் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாங்க. அந்த ஆன்ம லாபம் எதுன்றதை நம்ம கீழ்கண்டு பார்க்கலாம். இப்போது இந்த பிறவியில் நமக்கு மனித பிறப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் மறுபடியும் இந்த மனித பிறப்பு கிடைக்குமான்றதுக்கு நமக்கு சந்தேகம்தான். வேறு எதுவாக கிடைச்சாலும் நம்ம இறைவனை அடைகிறதுக்கு அது ஏதுவாக இருக்காது. மனிதனால் மட்டுமே நம் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாங்க. அதனால் இந்த பிறப்பிலேயே நம்ம ஆன்ம லாபத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த ஆன்ம லாபம் எது என்று அறிய வேண்டும். எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கஞ் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைப்படாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபம் என்று உண்மையாக அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நம்ம இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம், இது மூணுத்துக்கும் முதல்ல நம்ம விளக்கம் என்னன்னு பார்ப்போம். உருவம் கடந்த அந்த பரம்பொருளை, இறைவனை நம்ம சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சத்து என்றால் இயற்கை உண்மை, சித்து என்றால் இயற்கை விளக்கம், ஆனந்தம் என்பதை இயற்கை இன்பம் அப்படின்னு சொல்றாங்க. சத்து என்பது இயற்கை உண்மை, அதாவது என்றும் இருக்கிற இருப்பு, ஆம்னி பிரசன்ட். சித்து என்பது இயற்கை விளக்கம், எல்லாமாய் தோன்றும் ஆற்றல், ஆம்னி பொட்டன்ட். ஆனந்தம் என்பது இயற்கை இன்பம், எல்லையற்ற நிலைத்த இன்பம், அதாவது ஆம்னி பிளிஸ் அப்படின்னு நம்ம அறியலாம். இதுதான் காரணம் காரியம் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கை உண்மை கடவுளை வடிவமாகவும், இயற்கை விளக்கத்தை கடவுளின் அருளாற்றலாகவும், இயற்கை இன்பத்தை கடவுளின் திருவருட் பயனாகவும் கொள்கிறார்கள். இந்த மூணையும் தான் ஜீவகாருண்ய ஒழுக்க நூலில் முதல் கேள்வியில் ஆன்ம லாபம் எது அப்படின்ற அந்த வினாவுக்கு பதிலாக என்றும் இருக்கிற இயல்புடைய இயற்கை உண்மை கடவுள் எல்லாமாய் தோன்றுகின்ற தன் அருள் ஆற்றலால் இயற்கை விளக்கத்தால் எல்லா அண்டங்களையும் உலகங்களையும் பொருள்களையும் உயிர்களையும் படைக்கின்றார். இப்படி படைக்கப்பட்ட உயிர்கள் கடவுளின் எல்லையற்ற நிலைத்த இன்பத்தை, அதாவது இயற்கை இன்பத்தை பெற்றுக்கொண்டு மரணம் என்ற தடைப்படாமல் வாழ்கின்ற அந்த பெருவாழ்வை வாழ்வதுதான் ஆன்மாவோட லாபம், பயன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அந்த தடை கூட எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் எந்த அளவும் வரக்கூடாது என்கிறார். இப்போ ஆன்மானா சோல், லாபம்னா ப்ராஃபிட் இல்லை கெயின். அப்போ இந்த சோலோட ப்ராஃபிட் என்ன, இந்த மனித பிறப்புனால நமக்கு லாபம் என்ன, என்ன கெயின் பண்ண போகிறோம், இந்த மனித பிறப்புனால நம்ம அடையத்தக்க வேண்டியது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, நமக்கு இந்த மனித பிறப்பில் நமக்கு பெரிய தடையாக இருக்கிறது மரணம். இந்த பிறவி வாழ்க்கைக்கு
நாம் அந்த மரணம் இல்லாமல் என்றைக்குமே நிலைத்து வாழ்வது தான் அந்த சோலோட லாபம், சோலோட ப்ராஃபிட். கடவுள் எல்லா அண்டங்களையும் தோற்றுவிக்கிறார். அண்டம்னா யூனிவர்ஸ். அதே மாதிரி எல்லா உலகங்களையும் தோற்றுவிக்கிறார், வேர்ல்டு. அதுக்குள்ள தேவையான பொருட்கள், அப்புறம் அதில் தேவையான உயிர்கள், அதில் தேவையான வாழ்வு முறைகள், அந்த வாழ்வு முறைகளுக்கு தேவையான பயன்கள், இது எல்லாமே கடவுள் தான் தோற்றுவிக்கிறார். கடவுள் இயற்கை விளக்கமாக இருக்கார். இயற்கை விளக்கம்னா என்ன? எல்லாமாய் தோன்றுகின்ற ஆற்றல் அப்படின்ற அவரோட அருள் ஆற்றலால் தோற்றுவிக்கிறார், தோன்ற செய்கின்றார். கடவுள் என்றும் நிலைத்து இருக்கின்ற தனது இயல்பை, அதாவது எப்பயுமே சச்சிதானந்தமா இயற்கை உண்மையை தனது வடிவமாக கொண்டவர். எப்பயுமே அழியாமல் நிலைத்து இருக்கின்றத வடிவமாக இருக்கிறார். அவரின் அந்த முடிவு இல்லாத நிலைத்த இன்பம், இயற்கை இன்பம், அதுதான் உண்மையான இயற்கையான இன்பம். அதை பெற்று நாமளும் என்னைக்கும் தடைப்படாமல் வாழ வேண்டும். அதுவும் எந்த காலத்திலையும், எந்த இடத்துலையும், எந்த விதத்திலையும், எந்த அளவிலையும் நம்ம தடைப்படாமல் வாழ்வது தான் ஒப்பிட முடியாத, கம்பேரே பண்ண முடியாத ஒரு பெரிய வாழ்வு. இந்த சிறந்த வாழ்வு இந்த மனித பிறவியிலேயே நாம் அடையக்கூடிய ஆன்ம லாபம்ன்றத உண்மையாக அறிய வேண்டும் அப்படிங்கிறத வள்ளலார் அப்பா தெளிவாக சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நம்ம ஆன்ம லாபம் அடைஞ்சாதான் நம்ம அந்த இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பமான அந்த இறைவன் மாதிரி நம்ம ஆக முடியும். அதுதான் நம்ம ஆன்ம லாபம் பெறத்துக்கான வழி. அந்த ஆன்ம லாபம் எப்படி பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை.